ஹாய், ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டா வரும். இன்னைக்கும் வந்து ஒரு சூப்பரான விளாக் வந்து பார்க்க போறீங்க. இன்னைக்கு விளாக் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஹெக்டிக்கான ஒரு விளாகு. நான் கண்டிப்பா வந்து சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ நீங்க பார்க்குற அன்னைக்கு வந்து அபாக்கஸ் அட்மிஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நெறையாவே இருந்துச்சு. பப்பு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி அபாக்கஸ் ஆ டியூஷன் சென்டர்லயும் போய் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீட்லயும் வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் மாரி வந்து எடுத்துட்டுருக்காங்க. அது தவிர ஃபுல் டைமா வந்து இன்ஜினியராவும் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ டியூஷன் சென்டர்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ், சயின்ஸ் எடுப்பாங்க. ப்ளஸ் அபாக்கஸும் வந்து எடுப்பாங்க. டெய்லி ஆஃபீஸ் முடிச்சு டியூஷன் சென்டர் போயிட்டு, அதுக்கப்புறமா தான் வருவாங்க. முடிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வருஷமா அந்த யூசி மேக்ஸுங்கிறத அவங்க எடுத்துட்டு இருக்கிறதுனால, அபார்ட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப அ கேட்குறவங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறவங்களுக்கு வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம். நெறைய பேர் எடுக்காம ரொம்ப லிமிட்டட் பெர்சன்ஸ்க்கு ரொம்ப டெடிகேட்டடா வந்து அ வந்து ஒன் டூ ஒன் கிளாஸஸ் மாரி ரொம்ப பசங்க மேக்ஸ்ல வீக்கா குழந்தைங்க, மேக்ஸ்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிற பசங்க, ரொம்ப மேக்ஸ்ல இன்ட்ரஸ்டட் இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப டெடிகேட்டடா வந்து சொல்லிட்டுருக்கோம். அதுக்கான கிட்ஸ் அவங்க யார் ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அதுக்கான கிட் வந்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணோம். ஸோ அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதோட அபாக்கஸ் ஷர்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த யூசி மேக்ஸோட பிராண்ட் போட்ட அந்த இது, அதுக்கப்புறம் அபாக்கஸ் வரும். அதுக்கப்புறம் எல்லா லெவல்ஸோட புக்ஸ்லேருந்து, பேக்லேருந்து, பென்சில், ரப்பர் ஷார்ப்னர்லேருந்து எல்லாமே வந்து இந்த கிட்ட வந்து நம்ம வந்து குடுக்குறது உண்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆர்டர்ஸ் பஞ்சகவ்ய விளக்குக்கு வந்து எடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி எவ்வளோ விளக்கு வேணுனாலும் நீங்க வாங்கிக்கலாம். கஸ்டமைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். 2 விளக்கு நெய் பாக்கெட் திரியோட அது மாரி கூட குடுக்குறோம். அது தவிர பல்க் ஆர்டர்ஸும் வந்து குடுக்குறோம். ஒரு மகாராஷ்டிரால 300 விளக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது ஒவ்வொரு விளக்கையும் இத மாரி நியூஸ் பேப்பர் வச்சு சுத்தி உடையாம, பிரேக் ஆகாம சூப்பரா பேக் பண்ணி நம்ம வந்து டெலிவரி பண்ணினோம் அன்னைக்கு. கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த பேக்கிங் வீடியோ தான் நீங்க வந்து பார்த்தீங்க. ஸோ பொதுவா வந்து நெக்ஸ்ட் மந்த் ஜனவரியில வந்து பொங்கல் வந்து ஆரம்பிச்சுரும். பொங்கல் ஆரம்பிச்சாலே அதுக்கு 1 மந்த்துக்கு பிஃபோரே வந்து வீடெல்லாம் நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம். ஸோ எப்போதுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சன் வந்து கம்ப்ளீட்டா வந்து டீப் கிளீன் பண்ணிடுவேன் இயர்லி ஒன்ஸ். ஸோ 6 மந்த்துக்கு ஒன்ஸ் நானே வந்து வந்து கிளீன் பண்றது உண்டு. பட் இயர்லி ஒன்ஸ் கம்ப்ளீட்டா ஒவ்வொன்னத்தையும் எடுத்துட்டு கம்ப்ளீட் டீப் கிளீனிங் எப்போதுமே வந்து அந்த அர்பன் கிளாப்ல வந்து நம்ம லாஸ்ட் இயர் வந்து புக் பண்ணி பண்ணியிருந்தோம். அந்த அக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அங்க இல்ல. ஸோ அவங்களோட நம்பர் வந்து எதர்ச்சியா நான் வாங்கியிருந்தேன். போன வாட்டி அவங்க வந்து பண்ணி குடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அவ்ளோ சூப்பரா பண்ணி குடுத்தாங்க. ஸோ அந்த அக்காவோட நம்பர் வந்து நான் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து இன்னொருத்தரையும் கூட்டிட்டு வந்து எனக்காக வந்து பண்ணி குடுத்தாங்க. ஆம், அவ்ளோ எக்ஸலன்ட்டா ஒர்க் பண்ணுவாங்கங்க. அதனால அவங்க நம்பர் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு அவ்ளோ சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஒவ்வொன்னும் டீப் கிளீனிங் வந்து பண்ணாங்க. ஒவ்வொரு கேபினெட்டையும் ஓப்பன் பண்ணி, அத கழட்டி அதில உள்ள கிரீஸு, எண்ணெய் கறையெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துட்டு, அதுக்குன்னு ஒரு கெமிக்கல் கொண்டு வராங்க. அழகா தொடச்சிட்டு, பெஸ்ட் கண்ட்ரோலுக்கான அந்த இதையும் வச்சுட்டு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த கரப்பான்பூச்சிலாம் நெறைய இருக்கும். ஆனா ரொம்ப டீப் கிளீனிங் நம்ம 1 இயரா டீப் கிளீன் பண்ணாம இருந்தோம்னாக்க, கண்டிப்பா கரப்பான்பூச்சிலாம் வரும். அதெல்லாம் வராம இருக்க. ஏன்னா, எனக்கு 6 மந்த்துக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டு போனாங்க. அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்ப ரொம்பவே குறைஞ்சிருச்சு. எகெயின் இப்ப இவங்க வந்து திருப்பி அதே மாரி அந்த பெஸ்ட் கண்ட்ரோலுக்கான இதையும் வச்சு சுத்தமா கிளீன் பண்ணிட்டு, ஒவ்வொரு நியூஸ் பேப்பரும் சேஞ்ச் பண்ணி, ஒவ்வொரு பாத்திரத்தையும் தொடச்சு, எதெல்லாம் வாஷ் பண்ணணுமோ அதெல்லாமும் வாஷ் பண்ணி டீப் கிளீன் பண்ணாங்க. எனக்கு இவங்க ஹெல்ப் இல்லன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வச்சுக்க மாட்டேன் ஆளு. என்னோட ஹஸ்பண்டும் நானுமே வந்து ஃபுல் டே உட்காந்து வந்து பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சாட்டர்டேவும் ஆஃபீஸ் இருக்கு கம்ப்ளீட்டா. போயிட்டு வந்து கண்டிப்பா எனக்கு ஃபேமிலி பிசினஸையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி என்னோட அம் தாத்தா இவங்க எல்லாமும் நான் டேக் கேர் பண்ணிக்க வேண்டியிருக்குங்கிறதுனால, என்னால சுத்தமா இப்பலாம் வந்து பண்ண முடியறதே இல்ல. ஹெல்த்தும் வந்துட்டு எனக்குமே ரொம்ப வந்து ப்ராப்ளம் வருது. அதனால ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர கூட்டின்னு வந்தாங்க. அ அவ்ளோ சூப்பரா கிளீன் பண்ணி குடுத்தாங்க. நான் அங்கங்க குட்டி குட்டியா பொம்மைலாம் வச்சிருப்பேன். அது எல்லாமும் எடுத்து கிளீன் பண்ணி தொடச்சு, ரொம்பவே அழகா பேப்பர் போட்டு எல்லாமே வந்து பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லும் கிச்சன்ல ஒர்க் இருந்ததுனால, ஒரு ஈவினிங் மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஹோட்டல்லேருந்து வந்து ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணிட்டோம். மத்துரா ரசோய் அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து 3 செட் ஆர்டர் பண்ணோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்னா 6 வரணும்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, 12 வந்துருச்சு எங்களுக்கு. 12 பீஸ் வந்துருச்சு. அத நாங்க பார்க்காம பண்ணியாச்சு. பட் குவாலிட்டி சூப்பர். ஃபுட் வந்து செம்ம டேஸ்ட்டு.
அ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து கோபி மஞ்சூரியன், அண்ட் அதுக்கு வந்து புலாவ், பன்னீர் புலாவ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ஆனியன் குடுத்துருந்தாங்க தனியா. அப்புறம் ரைத்தா குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரீன் சட்னி குடுத்துருந்தாங்க. பிரெட் அல்வாவும் சேர்த்து வந்து ஸ்வீட் வேணும் அப்படிங்கிறதுனால ஆர்டர் பண்ணியிருந்தோம். அ ஒரு பக்கம் வந்து கிளீனிங் ஒர்க் போயிருந்ததுனால எங்களால சமைக்க முடியல. அன்னைக்கு சமையல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இத மாரி ஆர்டர் பண்ணி நாங்க வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். அந்த அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா, "நான் போறதையும் நான் எடுத்துட்டு போறேன்" அப்படின்னு சொன்னதுனால, அவங்களுக்கும் வந்து கையில வந்து போட்டு குடுத்தாச்சு அவங்களுக்கு. ஸோ அவ்ளோ நீட் ஒர்க்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அ மத்தியானம் ஒரு 12 மணி போல வந்தாங்க. கிட்டத்தட்ட முடிக்கிறதுக்கே ஒவ்வொன்னையும் கிளீன் பண்ணாங்க. ஃபேன்லேருந்து, கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கிளீனா பண்ணி குடுத்தாங்க. சிங்க்குக்கு கீழ உள்ள கேபினெட்டு, அதுக்கு பக்கத்தில உள்ள கேபினெட்டு ஒவ்வொன்னையுமே அதே மாரி கிச்சன்ல உள்ள சிட் அவுட்டையும் சேர்த்து நான் பண்ணி தர சொன்னேன் இந்த தடவ. அதனால சிட் அவுட்ல உள்ள ஏன்னா ரொம்ப நாளா ஆச்சு என்னால முடியவே இல்ல. ஒரு பக்கம் டிஷ் வாஷர் வச்சிருப்பேன். இன்னொரு பக்கம் வந்து வாஷிங் மிஷின் வச்சிருப்பேன். ஸோ அதில உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த சிட் அவுட் ஏரியால எங்களுக்குன்னு ஒரு தனி அ ஷெல்ஃப் மாரி இருக்கும். அதில வந்து இந்த டிஃபன் பாக்ஸஸ் தேவையில்லாத பொருள், அடிக்கடி யூஸ் பண்ணாத பொருள்லாம் கூட நம்ம வந்து வச்சிருப்போம். அந்த அந்த மாரி ஒரு கேபினெட் மாரி இருக்கும். அதெல்லாமும் எடுத்து கிளீன் பண்ணி ஒவ்வொரு இடமும் செம்ம நீட்டுங்க. வந்து அர்பன் கிளப்லேயே வந்து நீங்க புக் பண்ணலாம் வருவாங்க. ஆனா எனக்கு ஸ்லாட் வந்து கிடைக்கவே இல்ல. சண்டே மட்டும் தான் என்னால வந்து பார்க்க முடியும். பட் அந்த ஸ்லாட் எனக்கு கிடைக்கவே இல்ல. சிம்னிலேருந்து அழகா வந்து எடுத்து கிளீன் பண்ணி, ரொம்ப ரொம்ப நீட்டா பண்ணாங்க. செம்ம சாட்டிஸ்ஃபைடு. அவங்க கேட்டதோடயே பணம் வந்து நான் கூட குடுத்து தான் அனுப்பிச்சேன். அவங்களும் ரொம்ப ஹாப்பி. லாஸ்ட் டைமும் அது மாரி தான் ரொம்ப ஒர்க் புடிச்சதுனால, ரொம்ப கூட குடுத்ததுனால தான் இந்த தடவ நான் கேட்டோனே, உடனே நான் கண்டிப்பா வந்து பண்ணி தரேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி வந்து குடுத்தாங்க. கண்டிப்பா இவங்களுக்குலாம் நம்ம எவ்வளோ வேணாலும் குடுக்கலாங்க. ஏன்னா, அவ்ளோ மணி நேரம் இன்னொரு ஆள் கூட வந்து கூட்டிட்டு வந்தாங்க. சிங்க்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வேற லெவல்ல கிளீன் பண்ணி குடுத்தாங்க. கூட்டிட்டு வந்து தான் பண்ணாங்க அவங்களும். ஸோ வந்து இவங்களுக்கெல்லாம் நம்ப கேட்கறத தாண்டி குடுத்தா தான் அவங்களும் சந்தோஷமாவாங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷம். அந்த மேல வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி குட்டி குட்டியா நெறைய டால்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, சக்யுலென்ட் பிளான்ட் வைக்கிற ஒரு பாட்டர் தான் இதெல்லாம் வந்து. பட் நான் பிளான்ட் வைக்கல. பிளான்ட் வச்சா நம்ம மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டமாகும். மண்ணு விழும் சமைக்கும்போது. அதனால நான் என்ன பண்ட்டேன்னா, இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிறதுனால அப்பப்போ வெயிலும் தேவைப்படும். நெறைய வேற வாங்கிட்டேன். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, கிச்சனுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அழகா டெக்கரேஷனுக்காக வச்சிருப்பேன். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகுது நான் வாங்கி. இன்னி வரைக்கும் வந்து அப்படியே தான் இருக்கு. இன்னும் பிரேக்கும் ஆகல. இதுவும் ஆகல. இது எல்லாமும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அழகா ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து அந்த கெமிக்கல் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதில நெறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி, அதில தெளிச்சுட்டு அந்த ஆயில் ஏன்னா நம்ம கிச்சனுக்கு மேல வைக்கிறோம். கண்டிப்பா எண்ணெய் பசையெல்லாம் வந்து படும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் பசைலாம் இருந்தது. அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ரொம்பவே கலர்லாம் போகாம, ரொம்ப மைல்டா அந்த கெமிக்கல யூஸ் பண்ணி, அழகா வந்து ஊற வச்சு குடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறமா, நான் இதெல்லாம் கிளீன் பண்ணி, தொடச்சு, அத மட்டும் நான் வந்து வச்சுக்கிட்டேன். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா இருந்துச்சுங்க வேலை. எல்லாத்தையுமே நீட்டா கீழ தரைய கூட வந்து பார்த்தீங்கன்னா, டஸ்ட்டு கொஞ்சம் கூட அங்கங்க த அ கரையெல்லாம் இருக்கும். நமக்கு வந்து துரு புடிச்சிரும் அங்கங்க. இந்த கேஸ் சிலிண்டர்ஸ்லாம் வைக்கிற இடம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ரஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். அத கூட நீட்டா அந்த கெமிக்கல வச்சு தரையிலேருந்து அழகா கிளீன் பண்ணி குடுத்துட்டு, அவ்ளோ சூப்பரா வந்து பண்ணி குடுத்தாங்க. இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு அப்படிதான் போச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங்ல நெறைய இந்த பொங்கலுக்காக நீங்க வந்து நெறைய எஃபோர்ட் போட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணுவீங்க. நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து தைரியமா அர்பன் கிளப்ல வந்து புக் பண்ணலாம். இப்போ வந்து நேம் சேஞ்ச் ஆகி அர்பன் கம்பெனி அப்படின்னு மாறியிருக்கு இல்லையா? சூப்பரா வந்து பண்ணி தராங்க. வேற லெவல்ல இருக்கு சர்வீஸு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உபயோகரமா இருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். வேற ஒரு இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி.